நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 10 நாள் ஜெப நேரத்துக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய 2வது நாள். இன்னைக்கு ஜெபத்துக்குள்ள போகணும்னு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல நாளை தந்ததுக்காக நன்றி. நாங்கள் படிக்கிற செய்தியும் நான் சொல்லி வச்சிருந்தோம். நாங்கள் ஒரு கதை கேட்டு இன்னொரு கதை விடாம பார்த்துக்கோங்க. செஞ்சாம ஜீவனோட பிதாவே, ஆமென். இன்னைக்கான வசனம் மார்க்கு 6வது அதிகாரம் 31-32 வசனங்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளப்பயரும்படி போவும் வாருங்கள் என்றார். ஏழையில் வறியவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லா இருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். சீஷர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஊரா நடந்து ஊழியத்தை செஞ்சாங்க. இயேசு பத்தி எல்லார்கிட்டே சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்பவே களைப்பாயிருச்சு. வழியில யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ, யாருக்கெல்லாம் மனசு சரியில்லையோ, எல்லார்கிட்டையும் அவங்களோட நேரத்தை செலவழிச்சாங்க. அவங்கள சந்திக்கிற எல்லாரும் ஆண்டவரோட அன்பை உணர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் அந்த நாள் முழுசும் நடந்த காரியங்கள், அந்த நாள் முழுசும் அவங்க செஞ்ச காரியங்கள், இதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் அவங்க கிட்ட ரொம்பவே கோபமா நடந்துட்டாங்க, இன்னும் சிலர் ரொம்பவே அன்பா நடந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் திரும்பி வர பார்த்த இயேசு அவங்க எல்லாம் எவ்வளோ களைப்போ பசியோட இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க எந்த வேலையும் ஒரு நிமிஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்க கூட ஒரு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாரும் நேரம் இல்லைன்னு எப்பவும் பிஸியா ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எங்க சீஷர்களுக்கு கண்டிப்பா ஒரு ஓய்வு தரன்னு சொன்னாரு. நம்மளுடைய பரபரப்பான வாழ்க்கைய கொஞ்சம் நம்ம வேகத்தை குறைக்கணும். ஆண்டவரோட அமைதியான தனிமையான நேரத்தை நம்ம செலவழிக்கணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு நாளும் அவன் என்ன காரியம் பாக்குறானோ அதுல அவசியமான 3 காரியத்தை அவனோட டைரியில எழுதுவான். அவன் செய்யணும்னு நினைச்ச காரியம் சரியா அவன் நினைச்ச மாதிரியும் முடிஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதுல எழுதுவான். ஆனா அந்த காரியம் வேற மாதிரி போச்சுன்னா அதை சரி செஞ்சு வைக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு எழுதுவான். நீங்களும் இந்த காரியத்தை பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது நம்மளோட அந்த அமைதியான நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கண்டிப்பா துதிக்கலாம். அதே நேரம் நமக்கு கஷ்டமான காரியங்கள் வரும்போது அந்த தனியான அமைதியான நேரத்துல ஆண்டவரோட துணை நமக்கு வேணும்னு நான் கேட்கலாம். இன்னையில இருந்து நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு பாடத்துல படிச்சது நாங்க பிஸியான நேரத்துல ரொம்பவே ஹையா போகக்கூடாது, லோவா போறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்க எங்களோட வாழ்க்கையில எப்பவும் உங்களை முதல்படுத்த உதவி செய்யுங்க. எங்க வேகமான வாழ்க்கையில நம்ம யாரெல்லாம் மறந்துட்டோமோ, என்ன நன்மை செய்ய மறந்துட்டோமோ, அதெல்லாம் நாங்க மறுபடியும் செய்யறதுக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் மெதுவா நேரத்தை குறைச்சு உதவி செய்யுங்க. இதை நம்ம ஒரு கால கேட்டு இன்னொரு கால விடாம நம்ம மனசுலயே வச்சு உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஏசு ஜெபம் செய்யணும் பிதாவே, ஆமென்.